வெல்கம் டு பணியும் வைப்பும் என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் பிசிக்ஸோட கான்செப்ட். வெல்கம் டு பணியும் வைப்பும் என்டிபிசி பிசிக்ஸோட அடுத்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம். வேவ்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்க, விச் ஒன் ஆஃப் த டூ கலர் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் த எக்ஸ்ட்ரீம். தமிழே பாருங்க, நிறமாலையின் அதாவது மின்காந்த நிறமாலையின் இரண்டு வண்ணங்களின் எது உச்சநிலையை உருவாக்கிறது. இவங்க ஸ்பெக்ட்ரம் காமனா எடுத்து விசிபிள் லைட்ல சொல்லியிருக்காங்க. எதுன்னு நம்ம பார்த்துருப்போம். விப்ஜிஆர் அப்படின்னு லேர்ன் பண்ணும்ல. ஸோ விப்ஜிஆர், விப்ஜிஆர் என்ன, வயலட்டு ரெட்டு. ஸோ இது இந்த சைடு எக்ஸ்ட்ரீமு, இது இந்த சைடு எக்ஸ்ட்ரீம். அப்ப என்ன, வயலட் அண்ட் ரெட்டு தான் வந்து எக்ஸ்ட்ரீம் போத் சைடு. வயலட் அண்ட் ரெட்டு ஆன்சர் கீழே இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இந்த விசிபிள் லைட்ல நம்மளுக்கு வந்து அந்த விப்ஜிஆர் தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். which one of the following has the shortest wavelength. இது நம்ம இந்த சவுண்டு கான்செப்ட் லேர்ன் பண்ணும் போதே வந்து பார்த்துருப்போம். அது என்னன்னா, நம்ம லேர்ன் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, விசிபிள் லைட்ல, ஸோ விசிபிள் லைட்ல எது வந்து அதிகமான வேவ்லென்த்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். விப்ஜிஆர் இருக்கா, ஸோ விப்ஜிஆர்ல இந்த வயலட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃப்ரீக்குவன்சி ஹையா இருக்கும். இந்த ரெட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தான் வந்து ஃப்ரீக்குவன்சி லோவா இருக்கும். எதுக்கு ஃப்ரீக்குவன்சி ஹையா இருக்கும், அதுக்கு வந்து வேவ் லென்த் என்ன இருக்குன்னா கம்மியா இருக்கும். அப்ப என்ன, இதுக்கு வந்து வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா வேவ் லென்த் எதுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃப்ரீக்குவன்சிக்கு. இது வந்து நம்ம விசிபிள் லைட்ல பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்றீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்பெக்ட்ரத்துல இருக்குது. அதாவது கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம் மீன்ஸ் என்னன்னா, இங்க இருக்கு பாருங்களேன், காமா ரேல இருந்து ஆரம்பிக்குமா. காமா, எக்ஸ்ரே, யூவி, மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் அண்ட் வந்து ரேடியோ. இந்த நடுவில் வந்து விசிபிள் லைட் இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க, காமா வேல தான் வந்து மேக்ஸிமம் வந்து, அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமா இருக்கிறது காமா தான். அட் எண்ட் எங்க வரும்னா ரேடியோ வேவுக்கு வரும். காமால தான் என்ன, ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ரேடியோல தான் வந்து ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கும். அப்ப ஃப்ரீக்வன்சி ஹைனா என்ன, இங்க வேவ் லென்த் வந்து கம்மி, இதுக்கு என்ன வேவ் லென்த் வந்து அதிகம். அப்ப இதை வச்சு சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஷார்டஸ்ட் வேவ் லென்த். வேவ் லென்த் எதுக்கு ஷார்டஸ்ட், காமா ரே. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், பி தான் வரும். எல்லாமே கான்செப்ட் நம்ம வந்து கிளாரிட்டியா இருந்தோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அங்க நான் சொன்ன இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வச்சு சொல்லியிருக்கீங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சி மேல இருந்து கீழ், இங்க கீழே வரும்போது 3 × 10⁻27 என்ன, 3க்கு அப்புறம், அதாவது நான் 21 ஜீரோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட் பண்ணு, 3க்கு அப்புறம் 21 ஜீரோ வந்து ஆட் பண்ணி ஹெட்ஸ் இருந்துச்சா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா காமா ரேக்கான வந்து ஃப்ரீக்வன்சி. ஆனா அதோட அதே இது வேவ் லென்த்தை பாருங்க, 10⁻13 இருக்கு, மைனஸ்ல போகுது. மைனஸ்ல பண்ணா ரொம்ப ரொம்ப லோவானது. அப்ப என்ன, காமா ரேவுக்கு வேவ் லென்த் வந்து கம்மி, ஆனா ஃப்ரீக்வன்சி வந்து அதிகம். அப்படியே மேல போக போக வந்து மாறிக்கிறோம் ரைட்டா. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின், which one of the following is a Greek letter for wavelength. நம்ம வேவ் லென்த்தை இந்த மாதிரி சொல்லுவோமா, இதை என்ன சொல்லுவோம்னா லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். ஜஸ்ட் ஃபேக்சுவல் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிளானதான். அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த டிரான்ஸ்வர்ஸ் வேவ். குறுக்கலைகள் என்றால் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்மளுக்கு குறுக்கலைகள் கான்செப்ட் லேர்ன் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு வாட்டி வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வர்சஸ் லாங்கிடியூடல், குறுக்கலைகள் வர்சஸ் நெட்டலைகள். சவுண்டுல அதாவது வேவ்ல ரெண்டு இது இருக்கும், ஒன்று டிரான்ஸ்வர்ஸ், இன்னொன்று வந்து லாங்கிடியூடல். குறுக்கலைகள் சொல்றது ஒண்ணு கிடையாது, இந்த மாதிரி வந்து வேவோட ஃபார்மேஷன் இருக்கும். இந்த மாதிரி வேவோட ஃபார்மேஷன் இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா, அதுல அதாவது வேவ் வந்து இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கலாம். அங்க இருக்கிற பார்ட்டிகுலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னா, மேல கீழே மேல கீழே இந்த மாதிரி இருக்கும். அதே இது லாங்கிடியூடல் பொறுத்தளவுக்கு வேவ் இந்த மாதிரி போகுதுன்னா, அங்க இருக்கிற வந்து அதாவது மீடியத்துல இருக்கிற பார்ட்டிகல் ஒண்ணு கிடையாது, ஆட்டம். அந்த ஆட்டமோட மூவ்மெண்ட் என்ன இந்த மாதிரி இருக்கும். அதாவது இங்க எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு, இணையாக இருக்கு. இங்க எப்படி இருக்கு அப்படின்னா செங்குத்துகா இருக்குல்ல. ஏன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோடு போகும்போது வந்து மேலேயும் கீழேயும் போகுதுன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், செங்குத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து பெர்பெண்டிகுலரா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன பேரலா இருக்கு, இது எதுக்காக சொல்லணும், இதுதான் வந்து நம்ம கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால ரெண்டாவது பாருங்க, கிரஸ்ட் அண்ட் வந்து ட்ராஃப், அதாவது இந்த மேற்பகுதி கிரஸ்டாவும் கீழ்ப்பகுதி வந்து ட்ராஃப், அதாவது வந்து டிரான்ஸ்வர்ஸ். ஆனா இங்க பாருங்க, கம்ப்ரெஷன் வந்து ரேர் ஃபேக்ஷன்ஸ். கம்ப்ரெஷன் ரேர் ஃபேக்ஷனா கிட்ட இருக்கும்போது, அதாவது இந்த வேவ் போகும்போது இந்த லாங்கிடியூட்ல கிட்ட போகும்போது இருக்கிறத வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருக்கமா இருக்கவும் நெகிழ்வுனா ரொம்ப வந்து தொலைவில் இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து சாலிடு சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட் வந்து டிராவல் ஆகும். ஆனால் லாங்கிடியூடல் மூணுலையுமே சாலிடு லிக்விடு கேஸ் மூணுலையுமே என்ன ஆகும்னு ஈஸியாக டிராவல் ஆகி போகக்கூடியது. டிரான்ஸ்வர்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டரு, இதுக்கு வந்து சவுண்ட் வேவ். இப்ப வாங்க கொஸ்டின் வாங்க. இங்க பாருங்க, தே ஆர்
லாங்கிடியூனல் மெக்கானிக்கல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் மெக்கானிக்கல் வேவ், அதாவது மெக்கானிக்கல் வேவ் தான். ஆனா லாங்கிடியூனல் கிடையாது. ஏன்னா வேவை ரெண்டா பிரிக்கும் போது ஒன்னு டிரான்ஸ்வர்ஸ், லாங்கிடியூனல், குறுக்கலைகள் நெட்டரல். அதனால என்ன சொல்ல முடியும், ரெண்டு ஆப்போசிட், இது அதுவா இருக்காது. இன் திஸ் வேவ் the particle of the medium vibrate in the parallel direction of the propagation of the wave. நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ல எந்த மாதிரி இருக்குன்னா மேலையும் கீழையும் வந்து போயிட்டு இருக்கும். அதாவது பெர்பெண்டிகுலரா இருக்குமே தவிர எதுலதான் பேரலா இருக்குன்னா லாங்கிடியூனல். அதனால என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட்மே வந்து தப்பானதான். மூணாவது பாருங்க, these are the waves which do not require medium for their propagation. நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு மீடியம் தேவை. அதனாலதான் இங்க பாருங்க, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் சாலிடு சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட்ல தான் வந்து என்னன்னா போக முடியும், டிராவல் பண்ண முடியும். அப்ப என்ன மீடியம் வழியா தான் இதனால வந்து டிராவல் பண்ண முடியும். அதனால இந்த ஆப்ஷனுமே வந்து தப்புதான். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன், இன் தீஸ் வேவ் the particle of the medium vibrate perpendicular to the direction of the propagation of the wave. இது கரெக்டா தான் இருக்கு. அதுதான் வந்து இந்த வேவுக்கான டெஃபினேஷனாவே லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன சொல்லலாம், ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். மூணுமே தப்பு. கேள்வி வாட் ஆர் த டிரான்ஸ்வர்ஸ், குறுக்கலைகள் என்றால் என்னதான் சொல்லியிருக்காங்க. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். இப்ப இந்த குறுக்கலைகள் எப்படி நீங்க ஈஸியா ரிமம்பர் பண்ணிக்கலாம், அது பெர்பெண்டிகுலரா வருமா பேரலா வருமான்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு கேட்டேன்னா மறந்து போயிடும். ஒரு ஷார்ட்கட்ஸ் என்னன்னா, இப்ப என்ன சொன்னோம், குறுக்கலைகள்னா இந்த மாதிரி வந்து செங்குத்தாக இருக்கும் பெர்பெண்டிகுலர். அது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும், இப்ப அலை வந்து போதா வச்சுக்கோங்க, குறுக்க வந்து ஒரு ஆள் வந்தா, குறுக்க இந்த கௌசிக் வந்தா, அந்த மாதிரி வந்து அதாவது அலை போகும்போதும் குறுக்க மேலையும் கீழே தான் எது போகும் அப்படின்னா பார்ட்டிகல் ஆட்டம் போகும். டிரான்ஸ்வர்ஸ் நம்ம தமிழ்ல குறுக்கலைகள் தெரிஞ்சா ஈஸியா என்ன சொல்லலாம், ஒரு அலை போகுது, அதுல வந்து குறுக்க ஒரு ஆள் வந்த மாதிரி. இந்த மாதிரி வந்து செங்குத்தா இருக்கிறது. இது இல்லாம லாங்கிடியூட்ல இதை நம்ம ஞாபகத்துல வச்சுட்டாவே அதை வந்து ஈஸியா நவம்பர் பண்ணிக்கலாம். அது என்ன, இந்த மாதிரி பேரலா போகக்கூடியது. எதுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தான் சொல்றேன்னா, நம்ம என்னதான் ஃபண்டமெண்டல் ரொம்ப கிளாரிட்டியா லேர்ன் பண்ணாலும் அவ்வளவு நாள் வந்து மைண்ட்ல நிக்காது. இந்த மாதிரி ஷார்ட்கட் வைக்கும் போது வந்து நம்மளுக்கு மறக்காது, எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ல அங்க ப்ராப்பரா வந்து என்ன சொல்லணும் அதான் இங்கேயே சொல்லியிருக்கேன். ஃபண்டமெண்டல் எவ்வளவு வந்து என்னன்னா ரிவிஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னன்னா நல்ல ஸ்கோர் வந்து என்டிபிஎஸ்ல பண்ண முடியும். ஜஸ்ட் ரொம்ப தான். சரி, அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா போதும், அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நல்லா கவனிக்கலாம். ரேடியோ, மைக்ரோவேவ், அல்ட்ராசவுண்ட், இன்ஃப்ராரெட். நம்மளுக்கு தெரியும் ரேடியோ வேவ் இருக்கு, மைக்ரோவேவ் இருக்கு, இன்ஃப்ராரெட் இருக்கு. எது கிடையாது, அல்ட்ராசவுண்ட் கிடையாது. ஆனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பத்தி பேசலாம். இது வந்து சவுண்டோட வேவ். நம்ம பார்த்தோம் சவுண்ட்ல டைப் வந்து 3 தான் பிரிப்பாங்க. ஒன்னு ஃப்ரீக்வன்சி பொறுத்து, அதாவது இன்ஃப்ரா சவுண்ட் அப்படின்னு பிரிப்பாங்க. அடுத்து ஆடியபிளான வந்து ஃப்ரீக்வன்சி, ஸோ ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பிரிப்பாங்க. மூணாவது வந்து அல்ட்ரா சவுண்டு. ஸோ அல்ட்ரா சவுண்டு இது எல்லாமே சவுண்டோட கான்செப்ட் நம்ம டீட்டெயில் லேர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் ரொம்ப அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன இதா வரும். சரி, அங்கதான் அதாவது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தை ஜஸ்ட் கொடுத்துருக்கேன். ரேடியோ, மைக்ரோவேவ் அண்ட் இன்ஃப்ராரெட், அடுத்து விசிபிள் லைட்டும், அடுத்து அல்ட்ரா, அடுத்து எக்ஸ்ரே, அடுத்து வந்து காமா. அடுத்து போயிடலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்களேன். which one of the following are electromagnetic wave? again சேம் பேட்டர்ன் தான் கொஸ்டின். இங்க எக்ஸ்ரே, இந்த ஆல்ஃபா பீட்டா எல்லாமே வந்து காமா ரேஸ்ல வரும். ஆடியபிள் வேவ் வந்து என்னன்னா சம்திங் ரிலேட்டட் டு வந்து சவுண்டுக்கான வேவ் ஆனது. இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல கிடையாது. அதனால ஆன்சர் என்ன வரும், இதா வரும். ஸோ அடுத்து அவ்வளவுதாங்க. 5 கொஸ்டின் தான் வந்து இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பேசிக்கா தான் இருக்கு, ரொம்ப இன்டெப்த் போல. கான்செப்ட் நம்ம கிளாரிட்டியா ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தா இதுல இருந்து கேட்கும் போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.